எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி 20வது மேளம் நடைபெறவுள்ள சன்னியமான ஜோன்புரி அப்படின்னு ஒரு அருமையான ராகத்தை பார்க்க போகிறோம். இது வடக்கு உத்தரப்பிரதேசம் உள்ள ஜான்பூரில் ஜெய்ப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து உருவானதா ஒரு கேள்வி. வடக்கிந்திய சங்கீதமாக இருந்தாலுமே இது கர்நாடக இசையில் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. ஆதி காலத்திலிருந்தே இந்த ஜோன்புரி, செஞ்சுருட்டி இந்த ராகம் இல்லாத திரைப்படங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முன்வரிசையில் இருந்திருக்குங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதூர் காலத்திலிருந்து இந்த ஜோன்புரி ராகத்துக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. இன்னும் கூட இருக்குது. அப்பேற்பட்ட ராகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் கர்நாடக சங்கீதம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா, நம்ம சுவாதி திருநாள் அவர்கள் மாதவலோகனம் அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தாப்பில் ஹரி சித்த சத்யான்னு சொல்லிட்டு புரந்தரதாசர் ஒன்று பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் இவர் நம்ம சுத்தானந்த பாரதி எப்போ வருவாரோ எந்த கெளிதீர அப்படி இது மாதிரி கீர்த்தனைகள் நிறையா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது கர்நாடக சங்கீதம் இசையாக இருந்தாலுமே திரை இசைக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுத்துருக்கு. ஆரம்ப காலத்தில் பாவகர் காலத்தில் இருந்தே ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அருமையான பாட்டுங்க. ரெண்டாவது இதே ராகத்தில் சத்த கோண போதன், இதைத்தான் பாலசுந்தர கவி எப்போ வருவாரோ அப்படி போட்டிருக்காங்க. இதில் இன்னும் சொல்லிட்டு போனால் நிறையா பாட்டுகள் இருக்குது. நாடகமெல்லாம் கண்டேன் இந்த நாடும் விழியிலே எப்படி பாட்டு பாருங்க. தேடி வந்தேனே புள்ளிமானே, இது அதுதான். கல்லிலே கலைவன் நம் கண்டான் எப்படி ஒரு பாட்டு. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையாக போட்டிருக்காங்க பார்த்துங்க. பழைய படத்துக்களில் கூட மலையே உன் நிலை என்னை பாராய், ஜோன்புரி இல்லாததே இல்லைன்னு கூட அளவுக்கு அவ்வளவு பிரமாதமாக கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் பாரதியார் போட்ட பாட்டிலேயே பாருக்குள்ளே நல்ல நாடு, ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேனடி தோழி, இப்படி ஒரு பாட்டு நிறையா போட்டிருக்காங்க. அப்புறம் கமலஹாசன் சார் படத்தில் இஞ்சி ஈடு பழகி, இதுவும் ஜோன்புரி தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், பாட்டு நிறையா. அப்புறம் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் முன்பேவா என் நன்பேவா பூ பூவாய் பூ பூவாய் அப்படின்னு ஜோன்புரியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லலாங்க. ஏன்னா பழைய காலத்தில் இந்த காலம் வரைக்குமே அதோட மவுசு குறையாமல் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அப்போ போட்ட பாட்டுகள் எல்லாமே அந்த ராகக்கலை மாறாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட ராகத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.